ஹே குட்டிமா. அப்புறம் காலேஜ்ல எப்படி போச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? எல்லா பொண்ணுங்களும் என்ன தொலைச்சு எடுத்துட்டாளுங்க. நான் ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு, ரொம்ப ஆனஸ்டான புருஷன் கிடைச்சிருக்காரு, உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாளுங்க. அப்போ உங்க காலேஜ் ஃபீலிங்களுக்கு நடுவுல ஐயா ஹீரோ ஆயிட்டாருன்னு சொல்லு. ஆளை பாரு, பொண்ணுங்க நல்லவங்கன்னு சொன்னா உடனே ஹீரோன்னு நினைப்பு வந்துருமா? உனக்கு பொறாம அதான் எல்லாத்தையும் மறைக்கிற. நான் எதையும் மறைக்கலங்க. லீலான்னு ஒரு ப்ரொஃபசர் உங்களை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. உன் வீட்டுக்காரர் ரொம்ப பிராட் மைண்டடா இருக்காரு, மெச்சூர்டா திங்க் பண்றாரு, அவரை மாதிரி புருஷன் கிடைச்சா பொண்ணுங்களுக்கு சந்தோஷம்னு ஏக்கமா பேசினாங்க. நிஜமாவா சிஸ்டர்? அதே அளவுக்கு பிராட் மைண்டடா மெச்சூர்ட் ஆனாலும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிருக்கலாமே சிஸ்டர். டேய் யாரடா சொல்ற? ஏன் என்ன பார்த்தா அப்படி தெரியலையா? டேய் சார் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? அவருக்கு அந்த ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சான். துளசி, அந்த ப்ரொஃபஸர் கிட்ட பேச முடியுமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் பேசுறேன். அடுத்த மாசம் ரிட்டையர் ஆக போறாங்க, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி. ரிட்டையர் ஆக போறாங்களா? வயசான அம்மாவா? வயசான அம்மா தான். கண்ணுங்களா, வீடு விஷயமா போய் புரோக்கரை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறீங்களா? போங்க.